வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் டமால், எல்லாமே டமால், கோல்டும் டமால். கோல்டு 8250 260 இருக்குது. ரிலேட்டிவ்லி கம்மியாக விழுந்திருக்கு. மற்றதெல்லாம் ஹெவியாக விழுந்திருக்கு. வெளியிலாம் அட்ரஸ் தெரியாமல் விழுந்திருக்கும். பிக்கஸ்ட் ஃபால் இன்னைக்கு சென்செக்ஸ் அட் ஒன் டைம் காத்தல பார்க்கறது 4000 பாயிண்ட் டவுன். நிஃப்டி 21,758. எனக்கு தெரிஞ்சது அந்த டப்பாஸ் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ ஸ்ட்ரிக்டாக டிபன் காப்பி ரேஞ்சில் வாங்குங்க. இன்னும் மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மார்ச் மாதத்தில் வந்த எல்லா கெயினும் 2 நாளில் போயிடுச்சு. 21,758ங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் லோ. அதுக்கப்புறம் இன்னும் இறங்கும். இன்னொரு 750 பாயிண்ட் இறங்கினா தான் நிஃப்டி ஒரு மாதிரி கரெக்ஷன் ஜோனுக்கே வரும். ஸோ டெஃபினட்டாக பெண்டுலம் அங்கே போகும். இன்றைக்கே போகுமா, 6 மாதம் கழிச்சு போகுமா, நாளைக்கே போகுமா, இதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. அது மார்க்கெட்டோட டைரக்ஷன். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பணம் போட்டுருக்கிற வரைக்கும் அது போகும். நீங்கள் அதாவது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படியாவது திரும்பி மாய மந்திரமாக ப்ராஃபிட் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆகாது. ஹாங்காங் மார்க்கெட் 10% டவுன். யுவான் டிப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இங்கே ரிசர்வ் பேங்க் ரேட் கட் பண்ண போகிறாங்க. ரூபா விழணும். இன்னைக்கு கார்த்தாலேயே 50 பைசா கிட்ட விழுந்து 85.50 போயிடுச்சு. 87.90 கிட்ட போனோம். இல்லாட்டா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இழுத்து பூட்டு மாறிடும். இந்தியாவோட மேலே வரப்போகிற இம்பேக்ட் இம்மீடியட்டாக வராது. இந்தியா மேலே வர இம்பேக்ட் ஒரு 6 மாதம் கழித்து டிலேடாக சுனாமி அடிக்கும். இப்போதைக்கு ஐடி மேலே இம்பேக்ட் இல்லை. ஆனால் ஐடி இம்பேக்ட்டு டெஃபினட்டாக வரும். எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2-3 குவார்ட்டர் ரிசல்ட்டு பண்ணப்புறம் அமெரிக்காவுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னா இங்கே நம்ம ஐடி கம்பெனிக்கு நிமோனியா பிடிக்கும். அது வரைக்கும் ஐடி கம்பெனி நம்ம என்டர் ஆகிறது முட்டாள்தனம். அடுத்தது இன்னும் இந்த ஃபார்மாவில் டெஃபினட்டாக டேரிஃப் வரும். ஆனால் எப்போ வரும் அப்படின்னு சொல்லலை. அடுத்தது பெல்ட்டி ஒன்றும் அடிக்க போகிறது இல்லை அப்படின்னு இன்னைக்கு கார்த்தால வரைக்கும் யுஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி சொல்லிகிட்டு இருக்கான். அதனால் டேரிஃப் வார் இன்டென்சிஃபை ஆகும். மெயின் வார் சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஜப்பானும் தான். இதில் அமெரிக்கா திரும்பி டேரிஃப் போட்டு ரிட்டாலியேட் பண்ணிட்டான். வியட்நாம் 0 பண்ணால் கூட டேரிஃபை தூக்க மாட்டோம்னு சொல்லிட்டான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டேரிஃப் போகாது. அமெரிக்காவில் பிஸ்னஸ் அடிபடும். அதே சமயத்தில் விலைவாசி ஏறும். விலைவாசி ஏறிட்டுனா பிசிஇ இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இப்போ இருக்கிற ரேட்டில் போச்சுன்னா 4.5% வரைக்கும் ஏறும் இயர் எண்டுலங்கிறாங்க. அதனால தான் ஜெரம் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். கோல்டு 38% விழுமா? விழாது. எங்கெல்லாம் ப்ராஃபிட் இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் விற்று பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. கோல்டு இஸ் ஒன் பிளேஸ். அங்கே நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்குது. அதனால் ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துகிட்ருக்கு. அதனால் கோல்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பல பேர் இப்போ சேர்ந்து கோல்டு வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. நான் உங்களை கோல்டு வாங்குன்னு 5 வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கோல்டு நம்மளுக்கு பெரிய நஷ்டமே கிடையாது. ஆவரேஜ் ப்ரைஸ் பாருங்கள். இப்போ என்ன விலை இறங்கியிருக்குன்னு பாருங்கள். என் அட்வைஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டோட ஆவரேஜ் ப்ரைஸு 4500 இருக்கும். 4500 கோல்டு போகுமா? போகாது. இறங்கினா நம்மளுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி கோல்டு லோன் கம்பெனிஸும் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணும். இப்போதைக்கு நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்க. அடுத்தது வைர ஊசி கான்செப்டை உங்களுக்கு பல தடவை சொல்லி கொடுத்தேன். எஸ்பெஷலி ட்ரெண்ட்டை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 15% டவுனு ட்ரெண்ட். 15% காலியான அப்புறம் வைர ஊசி. ஐடிசி பாருங்கள், ஸ்டெடியாக 400 ரூபா நிற்குது. அது டிஃபென்சிவ் பொசிஷன். கோல்டு ஐடிசி தான் நான் மேக்ஸிமம் சொன்னது. ரெண்டும் டிஃபென்சிவ் பொசிஷன். அது ரெண்டும் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புல்வாக்காக இருக்கும். அண்டு
முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம் அதெல்லாம் புல்வர்க்காக நிற்கும். ஸோ கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுங்க. இன்னும் இது வரலை, இது டிஃபன் காஃபி ரேஞ்சை விட்டு நம்ம வெளில போகல. அவசரமாக பணத்தை கொட்டாதீங்க, கொட்டினா மாட்டிப்பீங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்கான கேள்வி விஷ்ணு கேட்குறேன்னாரு, விஷ்ணு கேட்பாரு, நான் பதில் சொல்கிறேன். சார், இன்னைக்கு மார்க்கெட் எல்லாம் கொஞ்ச நஞ்ச அடியா, 7 இருந்து Z வரைக்கும் நீங்க எந்த பேர் சொன்னாலும் மினிமம் 5% வேர்ல்ட் லெவல்ல மார்க்கெட் விழுந்திருக்கு. இன்னைக்கு மக்களோட மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த ஊர் என்ன விலைன்னு அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாவது என்ன விலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். இந்த மைண்ட் செட்ல இருந்துட்டு நாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இப்ப கூட நாங்க கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண இறங்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸை விட்டுருவோமோ? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, நான் முதற்கொண்டு டிஃபன் காஃபியை இன்னைக்கு ஓரம் வச்சுட்டு லஞ்சோ டின்னரோ இறங்கலாமா? PE ரேஷியோ 20, ரைட்டா? நிஃப்டியோடது. ஆமாம், அது 15 வரட்டும். ஸோ 15 இருந்தால் லஞ்ச் டிஃபன். ஓகே, 15 இல்லை. என்டையர் மார்ச் கெயின் பண்ணதை ஒரே 2 நாளில் விட்டேன், ரைட்டா? ஸோ 300-700. எஸ், எப்படின்னா நாளைக்கு ட்ரம்ப் பெல்ட்டி அடிப்பான் அப்படின்னு பெட்டு கட்டுறேன்னா, மகாத்தா வைக்கிறேன்னா வைக்கலாம், ஒரு 2000 பாயிண்ட் ஏறும். ட்ரம்ப் பெல்ட்டி அடிக்காமல் நான் தான்டா டேய் எப்படின்னா 300, 500, 600 பாயிண்ட்டு குறையிறது, நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்த வாரத்துலேருந்து ஐடி ரிசல்ட்ஸ் வரும். ஐடி ரிசல்ட்ஸ் மோசமாக இருக்கும், இன்னும் ரிசெஷனே வரல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கிறார், ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி. போன வாரம் 3 பேரை ஆள் எடுக்கிறேன்னாரு. இன்னைக்கு காத்தில் பேசின்னு இருந்தேன், மார்க்கெட் என்னாச்சுங்கிறதுக்காக என்ன கூப்பிட்டாரு. ஒருத்தர் சொன்னு நினச்சேன்ப்பா, அந்த 3 பேரை நான் எடுக்க போகிறது இல்லை. ஏன்னா இப்போ தான் என்னோடய டெக் ஹெட் கூப்பிட்டான், ஒரு புது AI ஆப் வந்துடுச்சு, அந்த 3 பேர் வேலையை அது செஞ்சிரும்னு. இது ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் கம்பெனி. அப்போ இன்ஃபி, TCS, விப்ரோ என்ன பண்ணுவான், பெரிய கத்திரி, அதை எடுத்து அப்படியே உள்ள பூர்வான், டக்கு 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 டக்குன்னு. ஸோ சாஃப்ட்வேரில் ஆளை எடுக்க மாட்டாங்க, இருக்கிற ஆளை எவனா வேலையை விட்டு போயிட்டானா அப்படின்னு அமைச்சிருவாங்க, ரீப்ளேஸும் பண்ண மாட்டாங்க, ரைட்டா? சாஃப்ட்வேர் தான் உன்னோட பெரிய கன்சம்ஷன் ஸ்டோரி. இந்தியாவோட பிக்கஸ்ட் எம்ப்ளாயரே அதுதான், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், ரைட்டா? இன்ஸ்விங்கிங் யாக்கர் ஃபர்ஸ்ட் அவுட்டா. ரெண்டாவது ப்ராப்ளம், இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவை நம்பி தான் பெங்களூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் கோடி கோடியாக இந்த கோடி அந்த கோடியெலாம் கணக்கு போட்டிருக்கோம். இன்றைக்கி வேற ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ப்ரெஸ்டீஜ் 2500 கோடி கேட்டு ஹோட்டல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நேற்று அதுக்கு என்ன பதில்னா, ஜெரோம் பவுல் நேற்று தான் சொல்லியிருக்கலாம், எனக்கு உன்னோட டேரிஃப்லாம் கவலை இல்லை, எனக்கு இன்ஃப்ளேஷன் தான் கவலை, அதனால் இன்ஃப்ளேஷன் ஏறினா நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறோம் அப்படின்ட்டான். ஒரு பெரிய அனலிஸ்ட் ஒருத்தர் என்ன சொன்னான்னா, PCE இண்டெக்ஸு 4.8 இருக்குங்கிறான். அப்போ ட்ரம்ப் 2 கில்லி அப்படி தூக்கி விடுவான். அதனால் நம்மளுக்கு கோல்டுக்கு ஹாக்கி எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் அமெரிக்காவில் ரிசெஷன் உறுதி. இங்கேருந்து போகிற எக்ஸ்போர்ட் எல்லாம் காலி. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஐடி, ஃபார்மா எல்லாமே அடி தர்மடி. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அவுட்லுக்கு. இந்த அவுட்லுக் ப்ளே ஆகுமா ஆகாதான்னு தெரியாது, பட் இட் லுக்ஸ் லைக். ஆப்பிளே 3 ஃப்ளைட் ஃபுல்லாக பிளெயின் ஃபுல்லாக லோடு ஏற்றி அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி டாட்டா என்ன சொல்லிட்டானா, JLR இனிமேல் அமெரிக்காவில் நாங்கள் விற்க மாட்டோம், இந்த டேரிஃப் கொடுத்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்ட்டோம். ஸோ இன்றைக்கி சைனா ஆல்ரெடி ரிட்டாலியேட் பண்ணிட்டான், அப்படியே யுவானை ட்ராப் பண்ண விடுவான். அமெரிக்காவில் நிறைய பேருக்கு வேலை போகும், அமெரிக்காவில் ஃபார்மர்ஸ்லாம் கட்டப்படுவாங்க. அண்ட் இது எக்கானமிங்கிறது எப்படின்னா, ஒரு வண்டி கிடையாது, அப்படியே வண்டியை பிரேக் போட்டோம் நின்றுடுச்சு, ஓகேப்பா தெரியாமல் பிரேக் போட்டேன்ப்பா ஸ்டார்ட் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகாது. அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, ருக்குமணி வண்டி, அது மாதிரி தான் அது. இன்னும் நிற்கலை, நின்னப்புறம் வண்டியை தள்ளணும். எப்போ தள்ள ஆரம்பித்து எப்போ டாப் கியரில் வண்டி போகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இது வெறும் இந்தியா மட்டும் ப்ராப்ளம் இல்லை, எல்லா ஊர்லேயும் ப்ராப்ளம். அதனால தான் நிக்கி 8% டவுன். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, பட்டாஸ் லிஸ்ட்லாம் காலி ஆகிடுச்சேன்னு. என் பட்டாஸ் லிஸ்ட்டை ஒரு சைடு போட்டு பாருங்கள். இனிஷியலாக வாங்குகிற இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். மேபி டாடா மோட்டார்ஸ் மே கோ நெகட்டிவ் டுடே, பட் எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். டாடா மோட்டார்ஸ் எப்படி சார் நெகட்டிவ் போகும்? சில பேர் இறங்கிட்டு இருக்குங்கிறாரு.
கரெக்ட். அப்படின்னாலும் இவர் சொன்னப்ப 7 அதான் அப்புறமா நிறைய பேர் வாங்கி அது வாங்கிடுறாங்கல்ல. ஓகே. நம்ம பட் ஆனால் ஒரிஜினலாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பெயின் எல்லாம் இல்லை. ஐயோ வலிக்கிறதேன்னு லாபத்தில் ஒரு போர்ஷனை கொடுத்துருக்கோம். கரெக்ட். இதில் ஐடிசியை ஃபாலோ பண்ணவங்க ஸ்டெடியாக நிற்கிறாங்க. அது அதோட கிராமரே புரிய மாட்டேங்குது சார். என்னன்னாலும் நான் ஓகே அது டிஃபென்ஸ். ஸோ ஐடிசி கோல்டு ரெண்டும் ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். அப்புறம் மணப்புரம் அண்ட் முத்தூட் டிஃபென்ஸ். ரைட்டா? ஸோ இந்த 4 டிஃபென்சிவ் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் என் போர்ட்ஃபோலியோ ஒன்றுமே ஆகாது. அண்டு நான் வந்து கர்நாடகா பேங்க் 35 ரூபாய் வாங்கி இன்றைக்கி 35 ரூபாய்க்கு கர்நாடகா பேங்க் கொடுக்குறேன்னா நான் வாங்கிறதுக்கு ரெடி. சவுத் இந்தியன் பேங்க் 5 ரூபாய்க்கு கொடுக்கறதா இருந்தால் நான் வாங்கிறதுக்கு ரெடி. சரி. இல்லை ஒரு பெரிய டவுட் இருக்குது எல்லாருக்கும். நான் ஒன்று கேட்குறேன். என்ன டவுட் இருக்குன்னா, இதெல்லாம் 4-5 வருஷம் ஒன்னோட இருக்கவங்களுக்கு சரி போத்துக்கிறேன். அவங்கெல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க, குஷியாக இருப்பாங்க. நானும் குஷியாக தான் இருக்கேன், ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா நான் ஆயுஸ் பூரா ஒன்னோட தான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஜனவரி மாதம் டிசம்பர் மாதத்தில் நம்மளை பற்றி கேள்விப்பட்டு அப்போ மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜனவரியிலேருந்து இப்போ டிஃபன் காஃபி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கா. 100 ரூபா 50 ரூபா 100 ரூபா 50 ரூபா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ வந்து திடீர்னு காலை பார்க்கும்போது 15% டவுனு 18% டவுனுன்னு பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ திடீர்னு பயம் வந்துடுது. இந்தமாரி இப்போ திடீர்னு பயம் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் இது பாக்குறாங்க. ஏன்னா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. நிறைய ஆமா சின்ன பசங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நம்ம ஜென்சி பசங்கலாம் இப்போ திடீர்னு இந்த அதிர்ச்சி வருது. இந்த அதிர்ச்சியில நீங்க காமா ஏதாவது 2 சொல்லுங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்தியா வேர்ல்டு கப் முடிஞ்சு அந்த 83லேயே வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 6 மேட்ச் சீரீஸ்க்கு இந்தியாவுக்கு வந்தாங்க. அதை நீங்கள் வந்து இதில் பார்க்கணும், யூடியூப்ல நீ கட்டுறது தான் பார்த்துட்டு இருந்தேன். மார்ஷல்னு திறந்தான், செத்து போயிட்டான் பாவம், சின்ன வயசில் கேன்சரில். அவன் போலிங் போட்டால் நம்மளுக்கெல்லாம் ஒரே உதறும். அவன் கான்பூரில் ஒரு க்ரீன் டாப்பில் ஃபஸ்ட்டு போட்டான். 2 மேட்சும் அதில் வந்து கவாஸ்கரோட 2 இன்னிங்ஸும் இருக்கும். டக்கோ 4-5 அடிப்பான். 2வது இன்னிங்ஸில் பேட்டை கையை விட்டு பறந்து போய் ஷார்ட் லைட்டில் கேட்ச் பிடிப்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுதான் இன்னைக்கு. அடுத்த வாரமே டெல்லியில் ஒரு டெஸ்ட் நடக்கும். அதில் 60 பாலில் செஞ்சுரி அடிப்பான். நான் எப்போதும் உங்கள்கிட்ட சொல்கிறது கவாஸ்கர் 10 பாடம் கற்றுக்கங்கன்னு. நத்திங் இஸ் ஓவர். இந்த டாரிட் ஸ்பெல்லை தாண்டி போயிடுங்க. இன்னொரு 1 இயர் இப்படி இருக்கும். பயப்படாமல் டெய்லி வந்து 1-2 எடுத்து ஆடிட்டுருங்க. எப்போ டிஃபன் காப்பி வரும்னு அதுலேருந்து தாண்டணும்னு நான் சொல்கிறேன். காட்டால் இன்ஸ்டாகிராமில் அவன் ரொம்ப அறுத்தும் போது நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதோட டிஃபன் காப்பி எல்லாம் இன்றைக்கே வாங்கிட்டாலும் வாங்கிக்கோங்க. ட்ரம்ப்பு பெல்ட்டி அடிப்பான்னா. ஆனால் ட்ரம்ப்பு பெல்ட்டி அடிக்காமல் இன்னொரு 1000 பாயிண்ட் போச்சுன்னா ஐயோன்னு இருக்கும். ஸோ வாட் வி கேன் கண்ட்ரோல், வாட் வி கேனாட் கண்ட்ரோல். அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்து டிஃபன் காப்பியை ஆடிட்டு மார்க்கெட்டை மூடிட்டு நாளைக்கு திரும்பி பார்க்கறது பெட்டர். ஓகே சார், இந்த கேள்வி வினோத் சாருக்கு. ஏன்னா எங்க மைண்ட் செட்ல இருக்கிற விஷயங்களை இவர் பண்ணிட்டு இருக்காரு, எங்களால அதை பண்ண முடியல. ஜான்வரி 1 இருந்து ரெகுலரா டிஃபன் காஃபில நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க சார். ரெகுலரா தினமும் வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மார்க்கெட் இப்படி விழுந்த உடனேயும் டக்குன்னு மைண்ட்ல ஒரு சேஞ்ச் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு போயிடலாமா அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு வரலையா? ஏன்னா எங்களுக்கு எல்லாம் வரும். காலையில் எழுந்தும்போது இந்த படம் தான் எனக்கு ஃபோனில் வரும். சரிங்களா சரிங்களா எதாவது பண்ணினால அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காருங்க. இட்ஸ் இஸ் ட்ரூ. கஷ்டம்தான். 2 விதம் இருக்கு. நிறைய பேர் டிஃபன் காஃபி ரேஞ்ச் குரூப்ல நான் பேசியிருக்கேன். ஒரு லாட் வந்து என்னன்னா, உங்களோட தான் இருக்கேன், என்ன உங்களோட இருக்கேன், டோன்ட் வரி, நீங்க சொல்லுங்க, நாங்க ஓடி வரோம், உங்க ஆர்மி அப்படின்லாம் எல்லாமே சொல்றாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னேன் பொறுமை. இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் என்ன ஆகுதுன்னா, காலையில் வந்து உட்காந்தாங்களே, நான் அந்த நாள் பேசினேன் பக்கத்துல, சார் 60,000 ரூபாய் போச்சு, ஆமா சார் 18% டவுனு 60. ஆமா எனக்கும் தான் என் போர்ட்ஃபோலியோ வந்து காமிச்சு, எனக்கும் தான் டவுன், எனக்கும் தான் வலிக்குது. இல்லை சார், இப்போ எனக்கு என் மைண்ட் செட் நான் என்ன எடுத்தே நான் சொல்றேன். ஏன்னா என்னோட மைண்ட் செட் தான் நிறைய பேருக்கு இருக்கும்னு நான் நம்பி அந்த கேள்வியை நான் கேட்கறேன். டெய்லியும் டிஃபன் காஃபில வாங்குறது இல்லை சார், அந்த டிசிப்ளின் இல்லை. வாரத்துக்கு 1-2 அந்த மாதிரி டிஃபன் காஃபில வாங்குறோம். இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துனியும் அந்த டிஃபன் காஃபியை மறந்துட்டு சரி லம்பா ஒரு அமௌண்ட் உள்ள தள்ளிடலாம் அப்படிங்கிறது தான் வருது. அவங்களுக்கு நீங்க என்ன நீ சொல்லதான் ஆச்சு. ஃப்ரைடே மருண் அவர்கிட்ட சொன்ன, அவர் வந்து சார் இவ்வளவு நாள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன் இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தா மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது வாங்க. சோ போய் ஃப்ரைடே போய் நம்ம மாமா வாங்கினாரு. நான் சொன்னேன் மாமா கிட்ட, டே மண்டே வந்து டீல் இறங்கணும் டப்பாக்குன்னு. அப்ப என்ன பண்ண சார், தப்பா வாங்கிட்டேன்னா இன்னைக்கு கேளு,
போட்டு இருக்காரு, நம்ம நைட் ரைடர் டிஷர்ட் தான் போட்டு கம கமன்னு இருக்காரு. கேடு அவர்கிட்ட என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, இவ்வளவு டவுன் நீ இன்னைக்கு அப்படி ஃபீல் பண்றான். இன்னைக்கு வாங்கி இருந்து 100 ரூபாய் மிச்சப்பட்டிருக்கலான்றது அவரோட ஃபீலிங். அவனுக்கு மைண்ட்ல என்ன ஓட மாட்டேங்குதுன்னா, இன்னைக்கு 100 ரூபாய் கம்மியா இருக்கு, இன்னொன்னு அதான் எனக்கு பிரச்சனை. அதுதான் எல்லாத்தோட பிரச்சனையாவும் இருக்கு. கரெக்ட். ஆனா இது 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒண்ணு ஒரேடே வாங்கிடுவாங்க, இல்லாட்ட ஆல்ரெடி 100 ரூபாய் லாஸ். இதுக்கு they not able to see ஒரு பிசினஸ் ஃப்ரீயா கிடைக்குது, விலைக்கு வாங்குறாங்க. இதே வந்து ஒரு பிரியாணி தட்டு வாங்கி சாப்பிடுறாங்கன்னா அது மாதிரி யோசிக்க மாட்டாங்க. தேங்காய் இளநீர் இருக்கு, நம்ம எல்லாரும் குடிக்கிறோம், வெயில் காலம் வருது. இதே இளநீர் வந்து ஒரு 2 ரூபாய் கம்மியா இருந்தது, இன்னைக்கு வந்து 2 ரூபாய் வெயில் ஏத்திட்டாங்க. நீ உடனே ஃபீல் பண்றியா, 2 ரூபாய் இளநீர் தான் தாங்கல குடிக்கிறீங்க, வெயில் தாங்கல பாப்பா கேட்டா வாங்கி குடிக்கிறீங்க. ஆனா இதே வந்து ஸ்டாக்ல மாத்திரம் அப்படி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நான் போட்ட காசு மேல ஏறுதா இறங்குதான் தினம் பாத்துட்டு இருக்கேன். அதான் டிஃபன் காஃபி ரேஞ்சுன்னு சொல்லுது. ஓகே, டிஃபன் காஃபி ரேஞ்சுன்னு சொல்லலாம். நீங்க அது பார்க்காம இருக்கணும்ட்டு. நான் ஒன்றும் மார்க்கெட்டே என்னோடது என்னாச்சுன்னே பார்க்கல சார். நீங்க எத்தனை வருஷமா 6 மாசத்துக்கு ஒரு தடவை பாப்பேன்னு சொன்னீங்களா? இல்ல, நீங்க அதுலதான் நீங்க தப்பா பிடிச்சிங்க. இது வந்து பல வருஷம் பண்ணதுனால இது ஹேபிட்டா இருக்காது. எவ்ரி டே எங்க அண்ணா he gets up, he gets into that mindset. It's a daily battle. Mindset of being an investor, to not to look. எல்லாரும் ஹியூமன்ஸ், ஈவன் he is a human being. அவருக்கும் ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கு. பட் யூ மேக் அ கான்ஷியஸ் எஃபர்ட். ஆமா, கான்ஷியஸ் எஃபர்ட்டா எல்லாருக்கும் நமக்கு வந்து இது மாதிரி பயம் இருக்கு, சரியா, திடீர்னு ஆசை வருது. பட் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மூமெண்ட்ல இருக்க பிரசன்டா இருக்குது வந்து ஈவன் வாரன் பஃபெட்டுக்கும் அந்த கஷ்டம் இருக்கு. ஸோ இட்ஸ் டெய்லி ஹேபிட், அது டெய்லி ரிச்சுவல். நீங்க நினைச்சிருக்கலாம், நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க 5 வருஷமா பண்ணிருக்கு, 7 வருஷமா பண்ணிருக்கு, அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. சார், இந்த கேள்வி ஆனந்த் சார், பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 5%, குறைஞ்சது 3.5 to 4% விழுந்திருக்கு. இப்ப நான் பட்டாசு லிஸ்டுக்குள்ள போயிடவா, இல்ல இப்பயும் ஒரு அமௌண்ட்ல கோல்டு வாங்கவா? இப்பவும் கோல்டு வாங்கணும். மினிமம் டார்கெட் ரீச் ஆகலைன்னா கோல்டு வாங்கிட்டே தான் இருக்கணும். சரி, மினிமம் டார்கெட் நீங்க சொன்ன அந்த 400 கிராம்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன். அப்ப இப்ப பட்டாஸ் லிஸ்ட்ல இருக்கு, கம்ப்ளீட்டா பட்டாஸ் லிஸ்ட்ல இறங்கிறது. ராபிட் ஃபயர் மக்களே, பட்டாஸ் லிஸ்ட்ல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. பட்டாஸ் லிஸ்ட்ல ஆனந்த் சார் இப்ப எதை வாங்குவார்? கோல்ட் பீஸ். நான் கோல்டு வாங்க மாட்டேன். நான் அந்த 400 நான் சொன்ன அட்வைஸுக்கு பல மடங்கு நான் வாங்கிட்டேன். அதனால நான் வாங்க மாட்டீங்க. ஓகே. அண்ட் டாடா ஸ்டீல் இன்னைக்கு 10% டவுன், அப்பயும் தொட மாட்டீங்க. 80 ரூபாய்க்கு இருந்தா கன்சிடர் பண்ணுவேன். ஓகே. இண்டஸ்இண்ட் பேங்க் 5% டவுன். ஹீரோ மோட்டோகார்ப் 5.5% டவுன். 50-50. அது என்ன சார் 50-50? ஆன் வாட் பேசிஸ்? வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கு, டிவிடெண்ட் ஈல்டு கரெக்டா இருக்கு. பட் அவன் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னு சொல்றேன், ட்ரெண்ட்ல என்ட்ரி லெவல் பைக்ஸுக்கு டிமாண்ட் போயிடுச்சு. இந்த டியூட்டி கட்டுக்கு அப்புறம் ஹார்லி டேவிட்சன் அவனோட கண்டினியூ பண்ணுவானா, ஏத்தரை இவன் வாங்கிடுவானா, இது ரெண்டும் ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா இந்தியாவில் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் புல்லட் ஹஸ் சோல்டு மோர் தென் 1 million vehicles in a year. பட் லாட் ஆஃப் இட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. டிவிஎஸோட 250cc பைக் இஸ் டூயிங் வெல். பஜாஜோட 250cc is doing well. That means India is moving to higher end bikes. The entry level bike doing well வந்து Honda Shine 125cc. So Hero is under pressure on sales numbers. EV he is not in the leaderboard. So he is dependent on Ather. So on the whole இருக்கு. அதனால தான் மேபி. So 50-50க்கு இவ்வளவு பெரிய ரீசன் இருக்கு. அப்ப 100% நீங்க வாங்குறதுன்னா எவ்வளவு ரீசன்ஸ் பாப்பீங்க. நாமளும் அந்த ரீசன்ஸை கத்துக்கிட்டு உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்றது அதுக்குதான் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. கேள்வி கேட்காம விட்டீங்களே, எங்க மாதிரி ஆத்மீகலாம் சார், இப்ப நாங்க வாங்கி வச்சா நாங்க வித்துடணுமா? வேண்டாம். ஓகே. 1 million units of electric bikes have been sold in India. புல்லட்ல சித்தார்த் லால் டேக் ஓவர் பண்ணப்பறம் 25 வருஷம் ஆயிடுச்சு. அதை வந்து இவங்க 10 வருஷத்துலேயே பண்ணிட்டாங்க. ஸோ த ஃபியூச்சர் இஸ் எலக்ட்ரிக் இன் 2-wheeler. ஓகே சார். பஜாஜ் ஆட்டோ too costly. ஓகே. அண்ட் M&M லோனை பத்தி எனக்கு கவலை. ஓகே. இன்னும் 2 கம்பெனி மட்டும் இப்ப இதுல கேக்குறேன். அதோட கண்டினியூஷன் பீரிச்ல இருக்கும். அதுலயும் பட்டாஸ் லிஸ்ட் பத்தி தான் பேச போறோம். இதுல விட்ட பட்டாஸ் லிஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பீரிச்ல கண்டினியூ பண்ண போறோம். IDFC சார் ரொம்ப நாள் படுத்துட்டே இருக்குன்றாங்க, 3% இறங்கி இருக்கு. Business results are very good. And Vaidyanathan is a fabulous manager. So எனக்கு ஒன்றும் பெருசா I don't have any problem.
ஐடிசி நீ மார்க்கெட் மேல ஏறு கீழே இறங்கு, ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி இருக்கு. 1.5% சார். வேர்ல்ட் லெவல் மார்க்கெட்டே 5% 8% குறைஞ்சிருக்கு. இல்ல நீ தப்பா பாக்குறது. இப்போ வந்து நினைச்சு பாரு, நீ ஜனவரியில வந்து ஐடிசி வாங்கிட்டே போயிருந்தேன்னா இன்னைக்கு வரைக்கும் யூ ஒன்ட் பி எனிதிங் டவுன். பெருசா பிளஸும் இருக்காது, பணம் இவ்வளவு டவுனா இருக்கு. அப்படிதான். இதே நீ வந்து டாடா மோட்டார்ஸ் டெய்லி வாங்கிட்டே வந்திருந்தேன்னா நீ செம்ம அடியில இருக்கு. அதையும் நீங்க சொல்றது எல்லாமே புரியுதா? சோ எஸ் நல்லா இருக்கும் ஒரு 5% கம்மியானா, ஆனா டிஃபென்சிவ் ஸ்டாக் அதான் நீங்க சொல்றது மாதிரிதான். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். அந்த மாதிரிதான் நீங்க சொல்ற நம்ம ஆடியன்ஸ் அடிபட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் வந்து 10 வருஷமா 20 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணி உங்கள மாதிரி இதெல்லாமே லாங் டேர்ம் பெட் சார். நான் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது என்னன்னு எடுத்து பார்ப்பேன். ஆஹா சொல்லுவீங்க விஷ்ணு, பார்க்கலாம். ஓகே சார், இன்னைக்கு பட்டாஸ் லிஸ்ட்ல ஒரு செட் ஆஃப் கேள்விகள்லாம் கேட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் எல்லாத்தையும் பீரிச்ல கேட்போம். மீட் யூ கைஸ் இன் பீரிச் வித் த பட்டாஸ் லிஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட மறக்காதீங்க. இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். ஹிந்தியில் பைசா போல்தா ஹை, கன்னடாவில் மணி மாத்து, தெலுங்குல மணி மாத்துது, அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு நாங்கள் 4 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்தந்த லாங்குவேஜ் தான் தெரியுங்கிறவங்களுக்கு அந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.